வீடு நோக்கி ஸ்கூட்டர் ஓடிக்கொண்டிருந்தாலும் மனசு சரியில்லை. அம்மாவிடம் அப்படி கடுபடித்து முகம் சுண்டச் செய்து வந்திருக்க வேண்டாம். மனசுக்குள் வருத்தம் வந்து உட்கார்ந்தது. ஆனாலும் அம்மாவிற்கு தொணதொணப்பு அதிகம். ஒருமுறைக்கு இருமுறை மறுத்ததை கேட்டிருந்தால் தனக்கு கோபம் வந்திருக்காது. கடுப்படிக்கவும் தேவையில்லை. மனசு சமாதானப்பட்டது. அம்மா, அப்பா, தம்பி என்று குடும்பத்தை விட்டு தனிக்குடித்தனம் வந்து 1 மாதமாகின்றது. பின்னால் எவரும் மனக்கஷ்டத்துடன் பிரியக்கூடாதென்கிற எண்ணம். அதற்குள் ஊரில் தீமிதி. குடும்பத்துடன் வரவேண்டும் என்று தம்பியை அம்மா தூது அனுப்பினாள். அவன் அலுவலகம் கிளம்பும் முன் வந்து நின்றான். அலுவலகத்தில் எனக்கு ஆடிட்டிங். என் மனைவிக்கு இன்று பள்ளிக்கூடத்தில் இன்ஸ்பெக்ஷன். குழந்தைகளுக்கு மாதாந்திர பரீட்சைகள். இப்படி திருவிழாவிற்கு செல்ல முடியும்? தம்பியிடம் விவரத்தைச் சொன்னேன். அவனோ வந்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றான். திருவிழாவிற்கு போகாமலிருந்தால் எலிவலையானாலும் தனிவலை என்று நினைத்து தங்கள் பேச்சுக்கு வருத்தப்படுவார்கள் என்ற நினைப்பு வரா. சரி, வர்த்தேன். தலையசைத்தேன். ஆனா ஒரு கண்டிஷன் சொன்னேன். சொல்லுங்க என்றான் தம்பி. அன்னி கண்டிப்பா வர முடியாது. பள்ளிக்கூடம் விட்டதும் நானும் குழந்தைகளும் வர்த்தோம். அவன் தலையாட்டி சென்று விட்டான். மதியம் அரை நாள் விடுப்பு எடுப்பது சரிவராது. உணர்ந்த நான் மாலை 1 மணி நேரம் அனுமதி பெற்றுக்கொண்டு கிளம்பி பிள்ளைகளையும் பள்ளி விட்டதும் அழைத்துச் சென்றேன். தீமிதி விழாவும் சிறப்பாக நடந்து முடிந்தது. திரும்பும்போதுதான் பிரச்சனை. பேரப்புள்ளைங்களை விட்டு போடா அம்மா வாசலில் வந்து வழிமறித்தாள். வேணாம்மா, அவனுங்க படிக்கணும். இன்னைக்கு ஒரு ராத்திரி படிக்காமத்தான் இருக்கட்டுமே. டியூஷனுக்கு போகணும். அதுவும் இன்னைக்கு 1 நாள் இல்லாம போகட்டுமே. அப்பா திண்ணையிலிருந்தார். தம்பியும் அவனது மனைவியும் எங்களை வழியனுப்புவதற்காக நின்றார்கள். அவர்கள் குட்டி குழந்தை தேன்மொழி தூளியில் உறங்கினாள். அம்மா எங்கள் ஸ்கூட்டருக்கு முன் வந்து இந்த வம்பு. டியூஷனுக்கு போகலைனாலும் தினம் வீட்டுப் பாடம் எழுதணும். நாளைக்கு எழுதலாம் என்றாள் அம்மா. எனக்கு அதற்குமேல் பொறுமை இல்லை. சும்மா கெட நகர் என கடுப்படித்து வண்டியை கிளப்பிவிட்டேன். வண்டி போக போகத்தான் வலி. அம்மாவை இதுவரையில் நான் திட்டியது கிடையாது. சுடுசொல் சொன்னது இல்லை. இப்போது ஒரு வேகத்தில் சொல்ல அம்மா முகம் வாடி வதங்கி சுண்டிவிட்டது. கொஞ்சம் நகரு என்று பொறுமையாக சொல்லி வண்டியை விட்டிருக்கலாம். இப்போது மகன் திட்டிவிட்டான் என்கின்ற வலி மனமெங்கும் இருக்கும். பொறுமை இல்லாமல் அனாவசியமாக ஒரு மனதை நோகடித்துவிட்டு வந்துவிட்டோம். பிரிந்த பாசம். திருவிழாவை பார்த்துக்கொண்டு குழந்தைகள் 1 நாளாவது ஜாலியாக இருக்க வேண்டுமென்கின்ற நியாயமான நினைவு அம்மாவை அப்படியெல்லாம் மறித்து வாதாடச் செய்திருந்தது. புரிந்து போனா போகிறதென்று விட்டு வந்திருக்கலாம். பெரிய ஐஏஎஸ் படிப்புமில்லை. 2ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு. 1 நாள் விடுப்பில் குடியும் முழுகாது படிப்பில் சுட்டி என்பதால் 1 நாள் பாடமென்ன 9 நாள் பாடத்தை விட்டாலும் சோடை போக மாட்டார்கள். திருப்பலாமா எண்ணம் வந்தது. அப்பா என்று முன்னால நின்ற இளையவன் விமல் அழைத்தான். என்னடா? செருப்பை விட்டுட்டேன். எங்கேடா? நிறுத்தினேன். தவறி விழுந்து விட்டதோ? இங்கே இல்லை. ஆத்தா வீட்டுல. போட மறந்துட்டியா? தலையசைத்தான். நாளைக்கு செருப்பில்லாம பள்ளிக்கு போனா டீச்சர் திட்டுவாங்க, அடிப்பாங்க, திருப்புங்க என்றான். ஒரு சாதாரண செருப்பு சமாச்சாரம் பிள்ளைக்கு அடிவிழும் என்றதும் சொரே என்றது. திருப்பேன். வண்டி நின்றதும் அம்மா கோபத்தில் வெளியே வராமலிருப்பாளா? கண்டிப்பாக மாட்டாள். மனம் திருந்தி பிள்ளைகளை கொண்டுவிட வந்திருக்கிறே என்று பூரிப்படைவாள். ஓடி வருவாள். உண்மையைச் சொன்னால் தாய்ப்பாசத்தை மதிக்காம போனதுக்கு இது தண்டனை. பெட்ரோல் செலவு, நேரம் செலவு சொல்வாள். என்னைக்கும் தாய் சொல்லை தட்டக்கூடாது. அப்பா கூட சொல்லலாம். வண்டி நின்றது. கதவு சாத்தியிருந்தது. படி ஏறினேன். பெரிய புள்ளை தனிக்குடித்தனம் போறேன்னு சொன்னபோது தடுக்காதவனி. இன்னைக்கு அதிசயமா? அவன் பெத்த புள்ளைங்க மேல மட்டும் பாசம் பொழியுது. அப்பா கேட்டார். ஆடுபகை, குட்டி உறவு இல்லீங்க. நானும் உங்களை எல்லாம் மாதிரி பாசம் காட்டினால் என் புள்ளை சம்பாதிக்கிற காசையெல்லாம் கூட்டு குடும்பத்தில் இழந்து ஊட்டாண்டியா போயிடும்னு அது மேல வெறுப்பு மாதிரி நடிச்சு தனிக்குடித்தனம் காரணமாயிருந்தேன். இன்னைக்கு பாருங்க, அது குடும்பமாச்சு, கோத்திரமாச்சு. ஒளிச்சு வைச்சிருந்த பாசம் எத்தினி நாளைக்கு நிக்கும்?
பிரிவு வேறையா? அதான் பொங்கிடுச்சு என குமரினாள் அம்மா. அம்மா என எனக்குள் சிலிர்த்தது. தாய்ப்பாசம் தப்பில்லாதது. நினைப்புப்படியே இருக்கட்டும். அவள் மலர்ந்த நான் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் விமல் விட்ட செருப்பை எடுக்க கதவை திறந்தேன். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.